செய்தியை பார்த்து வருகிறோம். ஹார்மூஸ் நீரிணை மூடலால் ஈரான் அருகே 1109 மாலுமிகளுடன் இந்திய கப்பல்கள் 37 கப்பல்கள் சிக்கியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது இந்த ஹார்மூஸ் நீர்நிலையில் சுமார் 37 இந்திய கப்பல்கள் சிக்கியிருப்பதாக இது அசோசியேஷன் தெரிவித்திருக்காங்க. அதாவது இந்த மாலுமிகளுக்கான அந்த கூட்டமைப்பும் அதே போல இந்த கப்பல்களுக்கான இந்திய கூட்டமைப்பும் தற்போது சுமார் 1100 இந்தியாவைச் சேர்ந்த மாலுமிகள் சிக்கியிருப்பதாகவும் சுமார் 37 கப்பல்கள் தற்போது ஈரான் மற்றும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய துறைமுகங்கள் தற்போது சிக்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். அதாவது எந்நேரமும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக தற்போது அந்த பகுதியில் சிக்கி இருக்கக்கூடிய சுமார் 1100 மாலுமிகளுக்கு தேவையான உணவு கிடைப்பதில், அது மட்டும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலெல்லாம் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் குடும்பத்தினர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வசதிகளும் தற்போது அங்கு முடக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் உடனடியாக மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கும் அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த இந்திய கப்பல்களையும் பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளனர். குறிப்பாக அவர்கள் பிரதமர் மோடிக்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றனர். அதில் பிரதமர் மோடி உடனடியாக தலையிட்டு கப்பல்கள் அந்த ஹார்மூஸ் நீர்நிலையில் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது தொடர்பான சம்பந்தப்பட்ட நாடுகளிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்துள்ளனர். அதே போல துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அதாவது சரக்கு ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வழங்கியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பாக கப்பல்களை இந்திய நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.